Hello children, இந்த வீடியோல நம்ம CBSE Max grade 7க்கு NCERT ஓட நியூ சிலபஸ் தான் பார்க்க போறோம். Chapter 2 Arithmetic Expressions. Section 2.2 லென்த்தியா இருக்கிறதுனால நான் பார்ட் பை பார்ட்டா தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது பார்ட் 8 வீடியோ Removing Brackets 2. Removing Brackets 2ல பார்ட் 6 வீடியோல பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்ட் 7 வீடியோல Removing Brackets 2ல வர ஃபர்ஸ்ட் ஃபிகர் இட் அவுட் தான் பார்த்திருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிகர் இட் அவுட் கீழேயே இப்போ இது ஒரு ஃபிகர் இட் அவுட். ஓகே, இதுக்கு நெக்ஸ்ட் உடனே நம்மளுக்கு ஒன் மோர் ஃபிகர் இட் அவுட் இருக்கு. இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரீட் த சிச்சுவேஷன்ஸ் கிவன் பிலோ. இங்க ஒரு சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, அதை ரீட் பண்ணுங்க. ரைட் அப்ரோப்ரியேட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் தெம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு சூட்டபிள் ஆகிற ஒரு எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ணணும். அதுக்கப்புறமா and find the values, அதுக்கப்புறம் வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ அப்போ நம்ம இங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சூட்டபிள் எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பிரஷனுக்கு வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். The district market in Begur operates on all 7 days of a week. ஸோ அந்த மார்க்கெட் வந்து ஆல் 7 டேஸும் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அந்த வீக்ல இருக்க எல்லா நாளுமே அது ஓப்பன்ல தான் இருக்கு. ஓகே, ரஹீம் சப்ளைஸ் 9 கிலோகிராம் ஆஃப் மேங்கோஸ் ஈச் டே ஃப்ரம் ஹிஸ் ஆர்ச்சர்ட். ரஹீம் என்றவங்க 1 டேக்கு 9 கிலோகிராம் ஆஃப் மேங்கோஸ் வந்து அந்த மார்க்கெட்க்கு சப்ளை பண்றாங்க அவங்க தோட்டத்துல இருந்து. ஓகே, இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். அண்ட் ஷியாம் சப்ளைஸ் 11 kilogram of mangoes each day from his orchard to this market. அதே மாதிரி ஷியாமும் என்ன பண்றாங்க, 11 kilogram of mangoes வந்து சப்ளை பண்றாங்க டெய்லி. ஸோ ரஹீம் வந்து 9 கிலோகிராம் சப்ளை பண்றாங்க, ஷியாம் வந்து பாத்தீங்கன்னா 11 கிலோகிராம் சப்ளை பண்றாங்க. ஓகே, ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் மேங்கோஸ் சப்ளைட் பை தெம் இன் a week to the local district market. இப்போ இவங்க என்ன கேக்குறாங்கன்னா கொஸ்டின் வந்து இவங்க 2 பேரும் சேர்த்து, இப்போ ரஹீம் மட்டும் பர் வீக் எவ்வளோன்னு கேட்கல, ரஹீமும் ஷியாமும் சேர்ந்து பர் வீக்குக்கு எவ்வளோ மேங்கோஸ் வந்து அந்த லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் மார்க்கெட்க்கு வந்து சப்ளை பண்றாங்க. இதுதான் நம்மளோட கொஸ்டின். இப்போ ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம், ரஹீம் வந்து 1 டேக்கு 9 கிலோகிராம்ஸ் வந்து சப்ளை பண்றாங்களா, அப்ப 7 டேஸ்க்குனா 9 into 7 மல்டிப்ளை பண்ணுவோமா. அதே மாதிரி ஷியாம் வந்து 11 கிலோகிராம்ஸ் 1 டேக்கு சப்ளை பண்றாங்க, அப்போ 11 into 7. அப்புறம் ஃபைனலா என்ன பண்ணுவோம், ரெண்டும் ஆட் பண்ணுவோம் இல்லையா. அதே தான் இங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். ஓகே, இப்போ கொஸ்டின்ல இருந்து நம்ம கிவன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஷார்ட்டா ரைட் பண்ணிக்கலாம். ரஹீம் பர் டேக்கு அவர் எவ்வளவு சப்ளை பண்றாங்க அந்த மார்க்கெட்க்கு, 9 கிலோகிராம்ஸா, 9 கிலோகிராம்ஸ். அப்போ பர் வீக்ன்றப்போ 7 டேஸ் இல்லையா, அப்போ 9 kg நம்ம என்ன பண்ணணும், இன்டூ 7 மல்டிப்ளை பண்ணா போதும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபர்தரா இன்னொரு பர்சன் கொடுத்திருக்காங்க, தட் இஸ் ஷியாம் வந்து பர் டேக்கு, ஓகே, பர் டேக்கு 11 கிலோகிராம் மேங்கோஸ் வந்து அந்த லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் மார்க்கெட்க்கு சப்ளை பண்றாங்க. அப்போ 7 டேஸ்க்குனா 11 into 7. ஸோ ஈச் பர்சன் வந்து தனித்தனியா எவ்வளவு பர் வீக் சப்ளை பண்றாங்கன்னு தெரிஞ்சது. இங்க வந்து ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் மேங்கோ சப்ளைட் பை தெம்ன்றப்போ 2 பேரும் சேர்த்து பர் வீக்குக்கு எவ்வளவு சப்ளை பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா. அப்போ இதுக்கு சூட் ஆகுற எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா சூட்டபிள் எக்ஸ்பிரஷன் ரஹீம் இருக்காங்க இல்லையா, ரஹீம் வந்து 9 into 7 இவ்வளோ மேங்கோஸ் வந்து சப்ளை பண்றாங்க, பிளஸ் ஷியாம் வந்து 11 into 7 சப்ளை பண்றாங்க. இது இப்படியே சிம்பிளிஃபை பண்ணாலும் ஃபைன் தான், பட் நமக்கு தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தெரியும் இல்லையா, அதனால நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ இது ஒரு டேர்ம். ஓகே, இந்த 2 டேர்ம்லயுமே காமனா இருக்கிற வேல்யூ பாத்தீங்கன்னா 7 தான் காமன். அப்போ நான் அந்த 7 நான் என்ன பண்றேன், காமனா வெளில எடுத்து வச்சுக்கலாம். அப்போ இன்சைட்ல நம்மளுக்கு 9 plus 11 இருக்கும், அவுட் சைட் த பிராக்கெட் into 7. ஓகே, இப்போ 9 plus 11 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 20. So 20 into 7 which is
140 kilogram. இப்போ இது suitable expression. இது அதோட value. So ரெண்டுமே find out பண்ணிட்டோமா? அப்போ therefore both of them, that is Rahim and Shyam, okay, both of them supplies 140 kilograms of mangoes per week to the local district market. So ரெண்டு பேரும் 140 kilograms வந்து சப்ளை பண்றாங்க. So that's all first question. So இதுல expression பாத்தீங்கன்னா இதுதான் expression. Okay. So find the expression ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா questionல. So expression வந்து இது and value next கேட்டிருக்காங்க இல்லையா. Value வந்து பாத்தீங்கன்னா 140 kilogramன்றது தான் value. Okay, ரெண்டுமே இருக்கா? That's all. Now moving on to the next one. Next one, the B sum. Binu earns rupees 20,000 per month. So அவங்களோட earnings எவ்வளோ? 20,000. Okay. She spends 5,000 on rent, 5,000 on food and 2,000 on other expenses every month. எவ்ரி மந்த்தும் அவங்களோட எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு 5,000, ஃபுட்டுக்கு 5,000, அதர் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் 2,000 இருக்கு. ஓகே, இதெல்லாம் அவங்களோட எக்ஸ்பென்சஸ். அவங்களோட ஏர்னிங் வந்து 20,000. வாட் இஸ் த அமௌண்ட் பினு வில் சேவ் பை த எண்ட் ஆஃப் த இயர்? எண்ட் ஆஃப் த இயருக்கு அவங்க எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் இதோட கொஷின். ஓகே, நம்ம எந்த கொஷினா இருந்தாலும் அதை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொஸ்டின்ல எந்த விதமான டவுட்டுமே இருக்கக்கூடாது. என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்கன்றது ஒரு நல்ல கிளாரிட்டியோட இருக்கணும். அப்பதான் நம்மளால ஆன்சர் வந்து கரெக்டா ரைட் பண்ண முடியும். ஓகே, இப்போ அக்கார்டிங் டு த கொஸ்டின் கிவன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அவங்களோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ? பினுஸ் ஏர்னிங் ஃப்ரம் கிவன் கொஸ்டின்ல பினுவோட ஏர்னிங் வந்து 20,000. Binu's earnings rupees 20,000. ஓகே, அவங்க கிட்ட இருக்கிற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்க அது எல்லாமே ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். அவங்களோட ஸ்பெண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்பெண்டிங் ரெண்ட்டுக்கு, ஓகே, ரெண்ட்டுக்கு வந்து 5,000 ஸ்பெண்ட் பண்றாங்க. ஃபுட்டுக்கு 5,000 ஸ்பெண்ட் பண்றாங்க. அதர் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லையா, அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு 2,000 ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்போ டோட்டலா இந்த 20,000ல இருந்து அவங்க மொத்தமா எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்றது இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணாலும் ஃபைன் தான், இல்லை எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ண சொன்னதுனால இதை ஆட் பண்ணாம எக்ஸ்பிரஷன்ல கொண்டு வந்துடலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணி இது கூட நம்ம சப்ராக்ட் பண்ணோம் இல்லையா 20,000 கூட. அப்போ இதுக்கு சூட்டபிள் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட், டோட்டல் ஏர்னிங் வந்து 20,000. இந்த 20,000ல இருந்து எதெல்லாம் சப்ராக்ட் பண்ணும்? 5,000யும் சப்ராக்ட் பண்ணும். பிளஸ் பிராக்கெட் இல்லைன்னா மைனஸ் மைனஸ் என்ன கூட போட்டுக்கலாம். பிராக்கெட் இருக்கிறதுனால இன்சைட்ல இருக்கிற டேர்ம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த மைனஸ் காமன் இல்லையா, ஸோ நம்ம எப்படி ரைட் பண்ணாலும் ஃபைன் தான். ஸோ 2,000 இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா வித்தவுட் பிராக்கெட்டை ரைட் பண்ணலாம். ஸோ 20,000ல இருந்து 5,000 சப்ராக்ட் பண்ணணும் ரெண்டோட காஸ்ட். ஃபர்தரா 5,000 ஃபுட்டுக்கு சப்ராக்ட் பண்ணுங்க அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் 2,000. ஓகே, ஸோ இதுதான் நான் என்ன சொன்னேன்னா இதே எக்ஸ்பிரஷன் வந்து இந்த மாதிரி கூட நம்ம ரைட் பண்ணலாம். 5,000 plus 5,000 plus 2,000 ரெண்டுமே சேம் தான். இதர்
இந்த மாதிரி ரைட் பண்ணாலும் ஃபைன் தான், இந்த மாதிரி ரைட் பண்ணாலும் ஃபைன் தான். ஓகே, இங்க பிராக்கெட் வந்து இருக்கு இல்லையா, இந்த பிராக்கெட்ல நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஒன்னா ஆட் பண்ணிட்டு ஏர்னிங்ஸ்ல வந்து சப்ராக்ட் பண்றோம். இங்க என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், 20,000ல ரெண்ட் மட்டும் சப்ராக்ட் பண்றோம். வந்த ரிசல்ட் கூட ஃபுட் மட்டும் சப்ராக்ட் பண்றோம். வந்து அகைன் ரிசல்ட் கூட 2,000 சப்ராக்ட் பண்றோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சப்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எப்படி பண்ணாலும் ஆன்சர் வந்து சேம் தான். எய்தர் நீங்க இந்த எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ணாலும் ஃபைன், இது ரைட் பண்ணாலும் ஃபைன். இப்போ இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற சூட்டபிள் எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல நம்மளுக்கு வர ரிசல்ட் பாத்தீங்கன்னா 20,000 and 5,000 plus 2,000 பாத்தீங்கன்னா 12,000. 12,000 நம்ம டோட்டலா சப்ராக்ட் பண்ணா 8,000 லெஃப்ட் ஓவர் இருக்கா. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா பர் மந்த்துக்கு அவங்களோட சேவிங்ஸ் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஸோ பர் மந்த்துக்கு பினூஸோட சேவிங், ஸோ இதுல இருந்து சேவிங்ஸ் ஆஃப் 1 month, 1 monthோட சேவிங் வந்து rupees 8,000. பட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த அமௌண்ட் பினு வில் சேவ் பை த எண்ட் ஆஃப் எ இயர். எண்ட் ஆஃப் எ இயர்ன்றாங்க. அப்போ 1 இயருக்கு 12 months. அப்போ 12 monthsக்கு அவங்களோட சேவிங் என்ன அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ சேவிங்ஸ் ஆஃப் 1 year, so which is 12 months. அப்போ rupees 8,000 into 12. So 12 8 times 96. அப்போ 96,000. அப்போ அவங்க 1 இயர்க்கு எவ்வளவு சேவ் பண்றாங்க, 96,000. So according to the question, எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ணிட்டு சூட்டபிள் எக்ஸ்பிரஷன் இதுதான். ஓகே, இது திஸ் ஒன் இல்லைனா இது. எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ணிட்டு நம்மளுக்கு 1 மந்தோட சேவிங் கிடைச்சது. அதுல இருந்து 12 monthsக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஸோ 1 இயர்க்கு வேல்யூ என்ன, 96,000 தான் அவங்களோட சேவிங்ஸ். நெக்ஸ்ட் சம் C1. During the daytime, a snail climbs 3 centimeter up post. ஓகே, ஒரு போஸ்ட், ஒரு ஸ்தம்பம் மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு போஸ்ட்ல வந்து 3 centimeter வந்து டே டைம்ல ஸ்னெயில் வந்து கிளைம் பண்ணுது. ஓகே, அண்ட் டியூரிங் த நைட் வைல் அஸ்லீப் ஆக்சிடென்ட்லி ஸ்லிப்ஸ் டவுன் பை 2 centimeter. நைட் டைம்ல தூங்குறப்ப என்ன பண்ற ஸ்னேக் வந்து ஆக்சிடென்ட்லாம் 2 centimeters வந்து கீழே இறங்கிடுதான் தூக்கத்துல தெரியாம. ஓகே, த போஸ்ட் இஸ் 10 centimeter ஹை. அந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஸ்தம்பம், ஓகே, அந்த போஸ்ட் வந்து 10 centimeter ஹைட்ல இருக்கு. அண்ட் டெலிஷியஸ் ட்ரீட் இஸ் ஆன் இட்ஸ் டாப். 10 centimeterக்கு மேலதான் ஸ்னெயிலுக்கு வந்து ஒரு டெலிஷியஸ் ட்ரீட் இருக்கு. how many days will the snail get the treat? ஸோ ஸ்னெயிலுக்கு எப்போ அந்த ட்ரீட் கிடைக்கும், எத்தனை டேஸ்க்கு அப்புறம். எத்தனை டேஸ்க்கு அப்புறம்னா ஆப்வியஸ்லி அந்த போஸ்ட்டை வந்து 10 centimeter ஹைட் எப்போ ரீச் ஆறாங்களோ அப்பதானே கிடைக்கும். அப்போ 10 centimeter எப்போ ரீச் ஆறாங்க, எந்த டேல, எத்தனை டேஸ் ஆகும்ன்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே ஓகே, இங்க இந்த லைனை நீங்க போஸ்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா 10 centimeter வர மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இது. இது 1 centimeter, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ டோட்டலா 10 centimeter ஹைட்டா இருக்கிற ஒரு போஸ்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் நெயில் டே ஒன் என்ன ஆகுதுன்னா 3 centimeter ஏறுறாங்க. ஓகே, தூக்கத்துல என்ன பண்றாங்க, இது டே 1, தூக்கத்துல தெரியாம 2 centimeter கீழே இறங்கிடுறாங்க. அப்போ கரண்ட் பொசிஷன் ஆஃப் ஸ்னெயில் என்ன, இதுதான் கரண்ட் பொசிஷன் ஆஃப் த ஸ்னெயில். அப்போ 1 centimeter தான் 1 டேல அவங்க ரீச் ஆயிருக்காங்க. ஓகே, அப்போ இங்கிருந்து அகைன் ஸ்னெயில் வந்து 3 centimeter, இங்கிருந்து 3 centimeterனா இங்க ரீச் ஆறாங்க. ஓகே, அகைன் நைட்ல 2 centimeter கீழே இறங்குறாங்க.
ஸோ நான் இதுலயே மார்க் பண்றேன். அப்போ இதுல இருந்து 2 சென்டிமீட்டர் கீழே இறங்கிடுறாங்க அப்படின்னா சாரி 3 சென்டிமீட்டர் அப்போ இங்க வரைக்கும் ரீச் ஆயிருப்பாங்க. சாரி இங்க வரைக்கும் ரீச் ஆயிருப்பாங்க. நான் என்ன பண்றேன், பெட்டர் ஒரே லைன்ல அப் டவுன் வர மாதிரி டிரா பண்ணலாம். டே 1ல 1 2 3 3 சென்டிமீட்டர் ஸ்னெயில் வந்து மேலே ஏறுறாங்க. ஓகே 3 சென்டிமீட்டர். இப்போ டவுன் வந்து 2 சென்டிமீட்டர்ஸ் இறங்கிடுறாங்க. டவுன்ன்றப்போ அவங்க எங்க கரண்ட் பொசிஷன் என்ன 1 2 டவுன் வந்து இறங்கிட்டாங்கன்னா இப்போ ஸ்னெயிலோட கரண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இங்க தான் இருக்கு. ஓகே இப்போ ஸ்னெயில் வந்து இங்க இருக்காங்க. ஸோ டே 1ல ஸ்னெயில் ரீச் ஆகுற பிளேஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் டே 1. இங்க நான் 1ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே டே 1ல அவங்க அச்சீவ் ஆகுற டார்கெட் 1 சென்டிமீட்டரா தான் இருக்கு. இப்போ டே 2 என்ன பண்றாங்க, டே 2ல அவங்க எங்க இருக்காங்க, இதுதான் அவங்களோட பொசிஷனா இருக்கு. இங்க இருந்து 3 சென்டிமீட்டர். ஸோ 1 2 3 3 சென்டிமீட்டர் இந்த ஹைட்ல ரீச் ஆயிட்டாங்க. நைட்ல தூங்குறப்போ என்ன பண்றாங்க 2 சென்டிமீட்டர்ஸ் ஆக்சிடென்டலா ஃபால் ஆயிடுறாங்க. அப்போ 1 2 அப்போ கரண்ட் பொசிஷன் ஆஃப் த ஸ்னெயில் பார்த்தீங்கன்னா இங்க இருக்காங்க. டே 2ல இங்க இருக்காங்க. ஓகே இப்போ டே 3 அவங்க இங்க இருந்தானே ஸ்டார்ட் பண்ணோம் 3 சென்டிமீட்டர் கிளைம் பண்றதுக்கு. அப்போ டே 3 இங்க இருந்து 1 சென்டிமீட்டர் மேலே ஏறுறாங்க, 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் இங்க ரீச் ஆயிட்டாங்க. அகைன் நைட்ல ஆக்சிடென்டலா 1 2 சென்டிமீட்டர்ஸ் கீழே இறங்கிடுறாங்க. அப்போ அவங்க இப்போ இருக்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்காங்க. ஸோ ஓவராலா 3 டேஸ்ல 3 சென்டிமீட்டர் ஹைட்ல ஏறி இருக்காங்க. நெக்ஸ்ட் டே 4 அவங்க ஸ்டார்ட் ஆகுற பொசிஷன் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும். 1 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் இங்க வரைக்கும் ரீச் ஆயிடுவாங்க. 2 சென்டிமீட்டர்ஸ் என்ன பண்றாங்க, கீழே இறங்கிடுறாங்க. அப்போ அவங்க டே 4ல ரீச் ஆயிருக்கிறது ஓவராலா இந்த போஸ்ட்ல 4 சென்டிமீட்டர் தான் ஓவராலா ரீச் ஆயிருப்பாங்க. இப்போ டே 5க்கு அவங்க எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1 2 3 ஸோ 3 சென்டிமீட்டர் மேலே ஏறி இருப்பாங்களா. நைட் டைம்ல ஆக்சிடென்டலா 2 சென்டிமீட்டர் கீழே இறங்கியிருப்பாங்க. 1 2 அப்போ டே 5ல ஸ்னெயில் ரீச் ஆகிருக்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும். ஓகே நைட் டே அண்ட் நைட் சேர்த்து டுகெதரா டே 5ல இங்க இருப்பாங்க. டே 6க்கு மார்னிங் அவங்க எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஜேர்னி இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1 1 2 3 ஸோ இங்க ரீச் ஆயிட்டு ஸோ இங்க வரைக்கும் ரீச் ஆயிட்டு ஆக்சிடென்ட்ல நைட் வந்து 2 சென்டிமீட்டர்ஸ் இறங்கிடுவாங்க இல்லையா. அப்போ டே 6ல அவங்க ரீச் ஆயிருக்கிற ஹைட் பார்த்தீங்கன்னா டோட்டலா 6 சென்டிமீட்டர்ல ஹைட்டா ரீச் ஆயிருப்பாங்க அந்த போஸ்ட்ல. இப்போ டே 7க்கு இப்போ அவங்க இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நான் இப்படி டிரா பண்றேன். பேசிக்கா ஸ்னெயில் இப்போ இங்க இருக்கு, இங்க இந்த இடத்துல இருக்கு. ஓகே இப்போ இங்க இருந்து தான் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் இதுலயே மார்க் பண்ணா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்ன்றதுக்காக தான் இங்க இப்படி இந்த மாதிரி ஸ்லாண்டிங்ல நான் டிரா பண்ணிட்டு இருக்கேன். பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்னெயிலோட பொசிஷன் இந்த டாட்டுக்கு நேரா எங்க இருக்கோ அதுதான் அப்படின்ற மாதிரி. இப்போ ஸ்னெயில் வந்து ஸ்னெயிலோட டெஸ்டினேஷன் இங்க இருக்கு. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் இப்போ டே 7க்கு ஸ்னெயில் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் இந்த பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 சென்டிமீட்டர் கிளைம் பண்ணியிருப்பாங்க. 1 2 3 சென்டிமீட்டர்ஸ். அப்போ ஸ்னெயில் வந்து இங்க இருக்கு. ஓகே இங்க இருந்து 2 சென்டிமீட்டர் ஸ்லிப் ஆயிடுறாங்களா. அப்போ 1 2 சென்டிமீட்டர் ஸ்லிப் ஆயிட்டா
அவங்க எங்க இருப்பாங்க? அவங்களோட கரண்ட் டெஸ்டினேஷன் வந்து இங்க இருக்கு. இந்த இடத்துல தான் இருக்காங்க. ஓகே. இப்போ டே 8ல இங்க இருந்து 3 சென்டிமீட்டர்ஸ். அப்போ 1 1 2 3 டே 8ல பாத்தீங்கன்னா இங்க ரீச் ஆயிட்டாங்க. அது வந்து டேலயே ரீச் ஆயிட்டாங்க. தூங்குனா தானே நைட் வந்தா தானே அவங்க 2 சென்டிமீட்டர் ஸ்லிப் ஆயிடுவாங்க. பட் இங்க டேலயே ரீச் ஆயிடுவாங்க. அப்போ டே 8ல தான் ஸ்னெயில் வந்து அந்த போஸ்டோட டாப்க்கு ரீச் ஆயிடுவாங்க. டே 8ல தான் இங்க ஏதோ ஒரு ட்ரீட் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த ட்ரீட்டும் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்போ எத்தனை டேஸ் ஆகும் அந்த ஸ்னெயில் ரீச் ஆகிறதுக்கு? டாப்ல ரீச் ஆகிறதுக்கு டே 8ல ரீச் ஆயிடுவாங்க. டே 7 வரைக்கும் 3 சென்டிமீட்டர் ஏறுறது, 2 சென்டிமீட்டர் இறங்குறது அதுதான் இருக்கும். நான் எதுக்காக இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, கொஸ்டின் நம்ம ரீட் பண்றப்போ 1 டேக்கு 1 சென்டிமீட்டர், அப்போ 10 சென்டிமீட்டர் ஹைட்னா அப்போ 10 டேஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணுவோம், லாஜிக்கா திங்க் பண்ணுவோம். பட் நம்ம கொஸ்டினை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுல நம்மளுக்கு டே வைஸா போகிறப்போ டே 8லயே நம்ம பாத்தீங்கன்னா அவங்க அந்த போஸ்ட் ஹைட்க்கு ரீச் பண்ணிடுவாங்க. ஓகே. நைட்ல தானே அவங்க 2 சென்டிமீட்டர் இறங்குறாங்க. அப்போ டே 8ல டே டைமே ஸ்னெயில் வந்து அந்த போஸ்ட் டாப்ல ரீச் ஆயிடுவாங்க. ஓகே. இப்போ நம்ம இதுக்கு எக்ஸ்பிரஷன் நம்ம ரைட் பண்ணலாம். கொஸ்டின் புரிஞ்சது இல்லையா? இப்போ இதுக்கு சூட்டபிள் எக்ஸ்பிரஷன் பாருங்க. ஓகே. 1 டேக்கு ஓகே பர் டேக்கு 3 சென்டிமீட்டர் மேல ஏறுறாங்க, 2 சென்டிமீட்டர் கீழே இறங்கிடுறாங்க. ஓகே. அப்போ 3 - 2 இது 1 டேக்கு அவங்க ரீச் ஆகுற ஹைட். 1 டேக்கு எக்ஸ்பிரஷன் ஃபார் 1 டே. இது only for 1 day. அப்போ 7 டேஸ்க்கு இதே தானே தொடர்ந்து கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. 7 டேஸ் இதே ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. இப்போ 1 டேக்கு 3 - 2னா 7 டேஸ்க்கு 3 - 2 into 7. அப்போ 7 சென்டிமீட்டர் ரீச் ஆயிருப்பாங்க. பிளஸ் 8th டேக்கு தான் என்ன இருக்கும்? 3 சென்டிமீட்டர்ஸ் வந்து பிளஸ் 3 தான் அது. ஏன்னா இறங்கல இல்லையா? அதனால பிளஸ் 3 வந்து நம்ம ரைட் பண்ணிக்கணும். இப்போ 3 - 2 பாருங்க. கரெக்டா நம்மளுக்கு 10 சென்டிமீட்டர் வந்துரும் இல்லையா? 3 - 2 வந்து 1. 1 into 7 7. தென் 7 + 3 10. அப்போ 10 வந்துருச்சு இல்லையா? ஓகே. அப்போ நம்ம ரைட் பண்ணியிருக்கிற எக்ஸ்பிரஷனும் கரெக்ட் தான். பட் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண 8 நம்ம டேஸ்ல நம்மளுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக நான் டே வைஸாவே எக்ஸ்பிரஷன் ரைட் பண்றேன். எக்ஸ்பிரஷன் ஃபார் a டே. எக்ஸ்பிரஷன் அந்த டே 1க்கு. டே 1ஓட எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் ஏறுறாங்க, 2 சென்டிமீட்டர் கீழே இறங்கிடுறாங்க. ஸோ 3 - 2 தான் டே 1ஓட எக்ஸ்பிரஷன். டே 2க்கு பாத்தீங்கன்னா 3 - 2 டே 1நால இன்டூ 1 இன்டூ 2. இப்போ டே 3க்கு 3 - 2 into 3. இப்போ இது 10 சென்டிமீட்டர் ரீச் ஆகல. டே 3ல அவங்க எங்க இருக்காங்க? 3 - 2 1 into 3 3. 3 சென்டிமீட்டர்ல டே 3யும் இருக்காங்க. டே 4 3 - 2 into 4. இதே மாதிரி டே 7 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணா டே 7 வந்து 3 - 2 into 7. ஸோ 7 சென்டிமீட்டர் இருப்பாங்க. ஓகே. டே 8ல தான் 3 - 2 into 8 பண்ணக்கூடாது. ஏன்னா 3 சென்டிமீட்டர் அப் மட்டும்தான் இருக்கு, 2 சென்டிமீட்டர்ஸ் அவங்க கீழே இறங்கல. அப்போ டே 7 வரைக்கும் 3 - 2 into 7 இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே ரைட் பண்ணிட்டு இப்போ டே 8னா என்ன? டே 1 டே 2 டே 3 டே 4 டே 5 டே 6 டே 7 இது எல்லாமே டோட்டல் ஹைட் பிளஸ் டே 8ல இருக்கிற
அவங்க எவ்வளோ ஹைட் 3 சென்டிமீட்டர். இதுதான் D8 ஓட எக்ஸ்பிரஷன். அப்போ இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணா 10 சென்டிமீட்டர் நம்மளுக்கு வருது இல்லையா? அப்போ இதுல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா ஸ்னெயில் வந்து D8ல அந்த போஸ்டோட ஹைட்க்கு ரீச் ஆயிடும். Therefore snail will reach the post in day 8. That's all. அவ்வளவுதான் இந்த C1 ஓட question. Next, moving on to the second sum. Melvin reads a 2-page story every day except on Tuesdays and Saturdays. ஓகே, மெல்வின் என்றவங்க 2 பேஜஸ்ல ஸ்மால் ஸ்டோரி இருக்கும் இல்லையா, அது டெய்லி ஒரு ஸ்டோரி படிக்கிறாங்களா எவ்ரிடே. ஆனா டியூஸ்டேவும் சாட்டர்டே மட்டும் படிக்கிறது இல்லையா. 1 வீக்குக்கு 7 டேஸ் இருக்கு. ஓகே, 1 வீக்குக்கு 7 டேஸ் இருக்கு. அதுல 2 டேஸ் டியூஸ்டேஸும் சாட்டர்டேஸும் படிக்கல அப்படின்னா ரிமைனிங் 5 டேஸ் தான் அவங்க வந்து ஸ்டோரி படிச்சிருப்பாங்க. பர் டேக்கு 1 ஸ்டோரி என்ன, அப்போ 5 டேஸ்க்கு 5 ஸ்டோரிஸ் படிச்சிருப்பாங்க. 2 பேஜஸ் தான் அந்த ஸ்டோரி, ஒரு டேலயே ஒரு ஸ்டோரி முடிச்சிடுறாங்க. அப்போ 5 டேஸ்க்கு 5 ஸ்டோரிஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. How many stories would he complete reading in 8 weeks? 8 வீக்ஸ்க்கு எவ்வளவு ஸ்டோரிஸ்ன்றாங்க. அப்போ ஈஸி தானே. 8 வீக்ஸ் பர் வீக்குக்கு 5 ஸ்டோரிஸ். அப்போ 8 வீக்ஸ்க்கு 8 into 5 40 ஸ்டோரிஸ் படிச்சிருப்பாங்க. இப்போ which of the expression below describe the scenario? இப்போ இந்த சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி அவங்க எத்தனை ஸ்டோரிஸ் வந்து ரீட் பண்ணிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. ஓகே, அண்ட் செகண்டா இங்க ஏல இருந்து ஹெச் வரைக்கும் ஒரு எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ணிருக்காங்க இல்லையா. இதுல எந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த அபோவ் சினாரியோ டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்றதான் கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இங்கே ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஐ வில் ப்ரொசீட் டூயிங் ஹியர். ஓகே, பர் வீக்குக்கு, ஸோ பர் வீக் அவங்க எத்தனை ஸ்டோரிஸ் ரீட் பண்றாங்க அப்படின்னா number of stories per week. See, per week na 7 days. அந்த 7 daysல 2 days அவங்க படிக்கல மெல்வின் வந்து, that is Tuesday and Saturday. அப்போ per week 5 days தான் படிச்சிருக்காங்க. அப்போ 5 daysனா 5 stories அவங்க per week படிச்சிருப்பாங்க. 7 minus 2 just அவ்வளவுதான். 7 minus 2 stories வந்து படிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ number of stories in 8 weeks. 8 weeks அப்படின்னா 7 minus 2 ஒரு வீக்குக்கு, that is 5 stories படிச்சிருக்காங்க. 8 weeksனா into 8. அப்போ இதுதான் சூட்டபிள் எக்ஸ்பிரஷன். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி பார்த்தா இது எய்தர் இப்படி ரைட் பண்ணாலும் ஃபைன் தான், இல்ல 8 நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணா that is 7 into 8 minus 2 into 8 இப்படி ரைட் பண்ணாலும் ஃபைன் தான். இப்போ என்ன எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு தெரியுது இல்லையா. ஓகே, இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ல ஏதாச்சும் இங்க எது இருக்கோ அதுதான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கிற ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் 5 into 2 into 8, இங்க 5 into 2 into 8 பண்ணா நம்மளுக்கு கரெக்டா இருக்கிற எக்ஸ்பிரஷன் ஆனா நோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நாட் அ கரெக்ட் எக்ஸ்பிரஷன். 7 minus 2 into 8 இருக்க இங்க இருக்கு இல்லையா, 7 minus 2 into 8. அப்போ B1 is the suitable expression. 8 into 7, இங்க 8 into 7 வந்து 7 டேஸ்க்கும் ஒரு ஸ்டோரி படிக்கிறாங்க into 8. ஸோ இந்த டியூஸ்டே சாட்டர்டே இல்லாம ஆல் 7 டேஸும் அவங்க படிக்கிறாங்கன்னா அப்போ C1 கரெக்ட். பட் டியூஸ்டே சாட்டர்டே தான் படிக்கலையே, அப்போ 5 தானே வரணும். அப்போ இது வந்து சூட்டபிள் எக்ஸ்பிரஷன் கிடையாது. நெக்ஸ்ட் 7 into 2 into 8, இதுவும் அதே தான், அந்த மாதிரி தான் இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ not the correct expression. 7 into 5 இதுவும் கரெக்டான எக்ஸ்பிரஷன் இல்ல. 7 plus 2 பண்ணி ஆட் பண்ணிட்டு இருக்காங்க, இதுவும் கரெக்ட் இல்ல. இப்போ G1 பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனோட எக்ஸ்பேண்டிங் ஃபார்ம், தட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தானே இருக்கு. G1 கரெக்ட் தான், H1 இல்ல. அப்போ ஓவராலா B and G describes இந்த எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, describes the scenario, above scenario. ஓகேவா, B and G மட்டும் தான் above scenario கரெக்டா இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ். இப்போ வேல்யூ கேக்குறாங்கல்ல,
எத்தனை ஸ்டோரிஸ் ஓவராலா அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டோரிஸ் வந்து இங்கே கூட சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 7 minus 2 5 5 into 8 that is 40. Therefore 40 stories he will be completed reading in 8 weeks. 8 weeksல 40 stories அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. Okay, so that's all. Second one. Now moving on to the third one. Find the different ways of evaluating the following expressions. இப்போ இங்க 2 expressions கொடுத்திருக்காங்க இல்லையா, இது different waysல எப்படி எல்லாம் evaluate பண்ணலாம் அப்படின்றதான் இந்த question. இப்போ ஜென்ரலா நம்ம என்ன பண்ணிருப்போம், first 2 terms 1 minus 2 minus 1 minus 1 plus 3 அப்போ 2 minus 4 minus 2. ஸோ நம்ம இந்த மாதிரி தான் 1 by 1 பண்ணியிருப்போம். அது இல்லாம எக்ஸ்பிரஷன்ல நம்ம ரைட் பண்ணிட்டு ஃபைண்ட் த டிஃப்ரெண்ட் வேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வேஸ்ன்றப்போ மோர் தென் ஒன் வே நம்ம ரைட் பண்றது இட் வில் பி பெட்டர். ஓகே, அப்போ A1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் வே 2 வேஸ் போதும், இல்லை உங்களுக்கு 3 வேஸ் வேணும்னா கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வே பாருங்க. given question 1 minus 2 plus 3 minus 4 plus 5 minus 6 plus 7 minus 8 plus 9 minus 10. நான் என்ன பண்ண போறேன்னா 2 terms குரூப் பண்ணிக்கிறேன். ஓகே, பிராக்கெட் போட்டுக்கிறேன். 1 minus 2 ஒரு குரூப், ஸ்பேஸ் இல்லாதனால I'll start from here. இங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஸ்பேஸ் இல்லாதனால. ஓகே, இப்போ நான் 2 terms குரூப் பண்ணிக்கிறேன். 1 minus 2 3 minus 4 plus 5 minus 6 plus 7 minus 8 plus 9 minus 10. 2 terms நான் குரூப் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிராக்கெட்ல இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 1 minus 2 எவ்வளோ, -1 ஆன்சர். 3 minus 4 அதுக்கும் -1. இப்போ இந்த மாதிரி நம்ம பண்றப்போ 1 minus 2 -1 -1 plus 3 -1 plus 3 எவ்வளோ 2 minus 4 -2 plus 5. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்றப்போ நம்மளுக்கே தெரியாம எங்கேயாச்சும் கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா. பட் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனா கொண்டு வந்து பண்றப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். see -1 7 minus 8 -1 இங்கேயும் -1. இப்போ how many -1 இருக்கு, 1 2 3 4 5. அப்போ -5 ஆன்சர். ஸோ இது ஒரு வே. இதே மாதிரி ஒன் மோர் வே பாருங்க. இதுல பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே செகண்ட் வே. பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஃபைனலாக அது ரெண்டும் கம்பைன் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம் இல்லையா. அது செகண்ட் வே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐ வில் ரைட் ஆஸ் இட் இஸ் 1 minus 2 plus 3 minus 4 plus 5 minus 6 plus 7 minus 8 plus 9 minus 10. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் 1 plus 2 plus 2 வந்து நெகட்டிவ் இல்லையா, 1 plus 3 plus 5 plus 7 plus 9. ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ்ல எல்லாத்துக்கும் மைனஸ் காமனா இருக்கிறதுனால நான் மைனஸ் சைன் காமனா வெளில எடுத்துட்டு அப்போ பிராக்கெட்குள்ள இப்போ பிளஸ்ல தான் நம்ம ரைட் பண்ணணும். ஓகே, ஸோ 2 நெகட்டிவ் நம்பர் இப்போ பாருங்க உள்ள எடுத்துட்டு போனா -2 தானே ஆகும். தென் பிளஸ் 4 உள்ள எடுத்துட்டு போனா மைனஸ் சைன் தான். ஸோ நீங்க வெளியிலயும் நெகட்டிவ் சைன் போட்டு உள்ளயும் நெகட்டிவ் போட்டீங்கன்னா விச் இஸ் ராங். ஸோ காமனா பிராக்கெட்டுக்கு வெளில நீங்க நெகட்டிவ் போட்டீங்கன்னா அப்போ நெகட்டிவ் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்போ 2 plus 4 plus 6 plus 8 plus 10. ஓகே, இப்போ பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் நம்பர்ஸ் இங்க பாருங்க 1ம் 9ம் கம்பைன் பண்ணா 10, 3யும் 7 கம்பைன் பண்ணா 10. அப்போ 10 plus 10 20, 20 plus 5 வந்து 25. ஓகே, இப்போ மைனஸ் இங்கேயும் அதே மாதிரி பாருங்க 8ம் 2 கம்பைன் பண்ணா 10, 6ம் 4 கம்பைன் பண்ணா 10, இங்க ஒரு 10 இருக்கு அப்போ 30. இப்போ 25 minus 30 பாத்தீங்கன்னா -5. ஸோ ஃபைனல் ஆன்சர் பாருங்க. எப்படி நம்ம ஆட் பண்ணாலும் அடிஷனு
நமக்கு ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, இது 2 வேஸ்ல நான் டிஃப்ரெண்ட் வேஸ்ல கால்குலேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ 2 வேஸ்ல ரைட் பண்ணோம். சேம் வே B1ம் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ B1 கொஷின் ஃபர்ஸ்ட் ஒன் வேல first way. So 1 minus 1 plus 1 minus 1 plus 1 minus 1 plus 1 minus 1 plus 1 minus 1. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 terms இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க ஏ சம் பண்றப்போ நான் 2 நம்பர்ஸா குரூப் பண்ணல. ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பர் அந்த மாதிரி எடுத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் 1 minus 1 ஒரு டேர்ம், தென் அகைன் 1 minus 1 குரூப் பண்ணிக்கிறேன். 2 டேர்ம்ஸ் சேர்த்து. இப்போ 1 minus 1 ஓட வேல்யூ 0வா? அப்போ இதோட வேல்யூ 0 plus 0 plus 0 plus 0 plus 0. அப்போ ஃபைனல் ஆன்சர் ஓவராலா 0. ஓகே, இப்போ செகண்ட் வே. First I'll write the question. இப்போ பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பாசிட்டிவ் நம்பர்ஸ் 5 இருக்கு. 1 plus 1 plus 1 plus 1 plus 1. இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் n காமனாக எடுத்துட்டேன். 1 plus 1 plus 1 plus 1. இப்போ how many ones இருக்கு? 5 இருக்கா? அப்போ 5 minus 5 which is 0. இது one more way of finding the answer. Okay, so that's all third one. Now moving on to the fourth one, children. Compare the following pairs of expression using less than, greater than or equal or by reasoning. இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இங்க லெஃப்ட்ல ஒரு எக்ஸ்பிரஷன், ரைட்ல ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கா? இதுல எது வந்து கிரேட்டர், ஸ்மாலர் ஆர் ஈக்குவல் அப்படின்றத செக் பண்ண போறோம். கம்மிங் டு த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், ஃபர்ஸ்ட் டேர்ம் 49, செகண்ட் டேர்ம் -7, தேர்ட் டேர்ம் +8. அதே தானே இங்கேயும் இருக்கு. பார்க்குறப்பவே தெரியுது இல்லையா? ஸோ நோ ஜஸ்டிஃபிகேஷன் இஸ் ரிக்வயர்ட். ரெண்டு சைடும் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்க என்ன இருக்கோ அதே தான் இங்க இருக்கு. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகே, now மூவிங் டு த B1, 83 into 42. இங்க பாருங்க, 83 கூட 42 மல்டிப்ளை பண்றாங்க. இங்க 83 கூட 40 மல்டிப்ளை பண்றாங்க. அப்போ 42 மல்டிப்ளை பண்றதுனா இங்க பிகர் நம்பர் வரும். ஓகே, அப்போ 83 into 42 83 into 40 பாக்குறப்போ 83 into 42 தான் பிகர் நம்பர். பட் சப்ராக்ஷன் பாத்தீங்கன்னா 18 தான், இங்கேயும் 18 தான் சப்ராக்ட் பண்றாங்க. செகண்ட் டேர்ம் வந்து சேமா இருக்கு. பட் பெரிய நம்பர்ல இருந்து 18 சப்ராக்ட் பண்றதுக்கும் ஸ்மால் நம்பர் 83 into 40 ஸ்மால் சப்ராக்ட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுதானே நம்மளுக்கு ஸ்மாலர் வேல்யூவா இருக்கும். இது கிரேட்டர் தானே. இப்ப பாருங்க, 8 minus 3ல இருந்து சப்ராக்ட் பண்றதுக்கும் 10 minus 3க்கு சப்ராக்ட் பண்றதுக்கு எது கிரேட்டர்? சப்ராக்ஷன் சேம் தான். பட் கிரேட்டர் நம்பர்ல இருந்து சப்ராக்ட் பண்றப்போ கிரேட்டர் நம்பர் எதானே கிடைக்கும். 10 minus 3 7, 8 minus 3 5. ஸோ என்ன கிரேட்டர் நம்பர் நம்மளுக்கு கிடைக்குது பாருங்க. கிரேட்டர் நம்பர்ல இருந்து ஒரு நம்பர் சப்ராக்ட் பண்ணா 7, ஸ்மாலர் நம்பர்ல இருந்து அதே நம்பர் சப்ராக்ட் பண்ணா நமக்கு ஸ்மாலர் நம்பரே தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கு பி தான். இந்த சைட்ல இருக்கிற லெஃப்ட் சைட்ல இருக்கிற எக்ஸ்பிரஷன் தான் நம்மளுக்கு கிரேட்டர். ஆக்சுவலா சிம்பிளிஃபை பண்ணாமலே நம்ம அப்படியே ஆன்சர் வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட், இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் 145 தான். 17 into 8, இங்க 17 into 6. இங்கேயும் நம்ம அதே லாஜிக் அப்ளை பண்ணலாம். ஆனா இங்க சப்ராக்ட் பண்றாங்க. இப்போ ஒரு நம்பர்ல இருந்து கிரேட்டர் நம்பர் சப்ராக்ட் பண்ணா இதுல இருந்து அதிகமா நம்ம எடுத்துக்கிறோமா? இப்ப பாருங்க, 9 minus 6க்கும் 9 minus 2. இப்போ வேல்யூ 9 தான். 9 minus 6ன்றப்போ 3. அப்போ 9ல இருந்து பிகர் நம்பர் சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆயிடும்? வேல்யூ வந்து ஸ்மால் ஆயிடும். ஓகே, 9ல இருந்து பிகர் நம்பர்ல இருந்து கொஞ்சம் மட்டும் கொடுத்தோம்னா லெஃப்ட் ஓவர் வந்து அதிகமா தானே இருக்கும். 9 minus 2 வந்து 7. ஸோ லெஃப்ட் ஓவர் வந்து அதிகமா இருக்கு இல்லையா? அப்போ அதே கான்செப்ட் இங்க அப்ளை பண்ணுங்க. 17 into 8 17 into 6 which is bigger number? இதுதானே பிகர் நம்பர். 17 into 8 தான் பிகர் நம்பர். அப்போ 145ல இருந்து பிகர் நம்பர் சப்ராக்ட் பண்றப்போ இங்கு கிடைக்கிற ரிசல்ட் விட இங்க 145ல இருந்து 17 into 6 வந்து சப்ராக்ட் பண்றப்போ இதுதானே கொஞ்சம் கிரேட்டரா இருக்கும்.
ஏன்னா ஸ்மால் நம்பர் நம்ம சப்ராக்ட் பண்றப்போ ரிசல்ட் வந்து உங்களுக்கு பிகரா தானே கிடைக்கும். பாருங்க 9ல இருந்து 2 சப்ராக்ட் கொஞ்சமா சப்ராக்ட் பண்றப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ஓவர் வந்து அதிகமா தான் இருக்கும். 9ல இருந்து லெஃப்ட் ஓவர் அதிகமா தான் இருக்கும். அப்போ திஸ் இஸ் த கிரேட்டர். லாஜிக் மட்டும் அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த D1 23 into 48 minus 35 இருக்கு. இங்க வந்து பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிராக்கெட்ல இருக்கிறது நான் ஜஸ்ட் என்ன பண்றேன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி ரைட் பண்ணலாமா? 23 into 48 minus 23 into 35. இதுதான் இது ஈக்குவல். இப்போ 23 into 48 அப்படியே இருக்கா? மைனஸ் இங்க 35 மட்டும் சப்ராக்ட் பண்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து 35 மட்டும் சப்ராக்ட் பண்றாங்க. பட் இங்க என்ன பண்றாங்க, 23 into 35ன்றப்போ 35 விட இது கொஞ்சம் பிகர் வேல்யூவா தானே இருக்கும். இந்த பிகர் வேல்யூ சப்ராக்ட் பண்றப்போ அப்போ லெஃப்ட் ஓவர் வந்து நம்மளுக்கு கொஞ்சமா தானே இருக்கும். இப்போ இதுல லெஃப்ட் ஓவர் 35 மட்டும் சப்ராக்ட் பண்றதுனால இங்க லெஃப்ட் ஓவர் வந்து அதிகமா இருக்கும் இல்லையா? அப்போ திஸ் இஸ் கிரேட்டர். ஓகே, நெக்ஸ்ட் E1 16 minus 11 into 12. ஸோ இங்க நம்ம பிராக்கெட் இருக்கிறதுனால இதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். 16 into 12 minus 11 into 12. ஓகே, இங்க பாருங்களேன், minus 11 into 12 இந்த டேர்ம் செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் போட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்மும் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் தானே. நெக்ஸ்ட் ரெண்டு சைடுமே பிராக்கெட்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ பிராக்கெட்ஸ் இருக்கிறதால வித்தின் த பிராக்கெட் இங்க 88 கூட தான் மல்டிப்ளை பண்றாங்க. இப்போ 76 minus 53 உங்களுக்கு பிக்கர் நம்பர்ல இருந்து ஸ்மாலர் நம்பர் சப்ராக்ட் பண்ணா பாசிட்டிவ் நம்பர் தானே வரும். ஆக்சுவல் வேல்யூ தேவையில்லை, பாசிட்டிவ் நம்பர் வருமா? பாசிட்டிவ் நம்பர் கூட 88 பாசிட்டிவ் நம்பர் தான். பாசிட்டிவ் நம்பர் கூட பாசிட்டிவ் மல்டிப்ளை பண்ணா ரிசல்ட்டும் நம்மளுக்கு பாசிட்டிவ் நம்பரே தான் வரும். இப்போ 53 minus 76 ஸ்மாலர் நம்பர்ல இருந்து பிகர் நம்பர் சப்ராக்ட் பண்றதுனால நெகட்டிவ். இப்போ 88 பாசிட்டிவ். ஒரு பாசிட்டிவ் நம்பர் கூட நெகட்டிவ் நம்பர் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஃபைனல் ஆன்சர் நெகட்டிவ் தானே. இதுல பாசிட்டிவ் நம்பர் வித் த பாசிட்டிவ், ஃபைனல் ஆன்சர் பாசிட்டிவ். அப்போ ஓவராலா பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் விச் இஸ் பிக்கர்? பாசிட்டிவ் நம்பர் தானே பிக்கர். அப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற எக்ஸ்பிரஷன் தான் பிக்கர். இதுதான் பிக்கர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 25 into 42 plus 16 கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்சைட் த பிராக்கெட் நம்ம என்ன பண்ணலாம், இதை ஆட் பண்ணிக்கலாம். 42 plus 16, 6 plus 2 8, 4 plus 1 5. அப்போ இதோட வேல்யூ 58 வருதா? இங்க நம்ம என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். 5 plus 3 8, 4 plus 1 5. ஸோ சேம் 58 தானே வருது. 25 into 58, இங்கேயும் 25 into 58. அப்போ இது ஈக்குவல். ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த லாஸ்ட் ஒன். இங்க 36 இருக்கு, இங்க 35 இருக்கு. ஓகே, டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் இங்க வந்து 28 minus 16, 28 minus 16 ஓட வேல்யூ 12. ஸோ இதோட வேல்யூ 12 கூட மல்டிப்ளை பண்றோம். நெக்ஸ்ட் 27 minus 15, இங்கேயும் வேல்யூ வந்து 12 தான். இப்போ 35 into 12, 36 into 12 which is greater? 36 into 12 தானே கிரேட்டர். 35 கூட 12 மல்டிப்ளை பண்றதுக்கும் 36 கூட 12 மல்டிப்ளை பண்றது which is greater? இதுதான். அப்போ this is greater. That's all. Now we'll move on to the next question. Identify which of the following expressions are equal to the given expression without computations. ஸோ என்ன சொல்றாங்க, இங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்களா, இந்த எக்ஸ்பிரஷனுக்கு எதெல்லாம் அதுக்கு ஈக்குவலா இருக்கு, சேம் இருக்கு. இங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எந்த எக்ஸ்பிரஷன்லாம் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஈக்குவலா இருக்கு, சேமா இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுமா. யூ மே ரீரைட் த எக்ஸ்பிரஷன்ஸ் யூசிங் டேர்ம்ஸ் ஆர் ரிமூவிங் பிராக்கெட்ஸ். ஸோ நம்ம அந்த எக்ஸ்பிரஷன் ரீரைட் கூட பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஏத்த மாதிரி. ஓகே, நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏத்த மாதிரி. there can be more than one expression which is equal to the given expression. இது வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கிடையாது, ஒரே ஒரு ஆன்சர் ரைட் பண்றதுக்கு. அவுட் ஆஃப் 4ல
உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் ரைட்டா இருக்கலாம், இல்ல 2 எக்ஸ்பிரஷன்ஸ் கூட ரைட்டா இருக்கலாம், இல்ல 3 கூட, இல்ல ஆல் 4 கூட இருக்கலாம் அப்படின்றத அவங்க மீன் பண்றாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம பார்க்கலாமா? இப்போ 84 மைனஸ் 38 மைனஸ் 12, இங்க 83 மைனஸ் 37 மைனஸ் 12 இருக்கு. வித்தவுட் ஆக்சுவல் வேல்யூ நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, இங்க 83 தானே ஃபர்ஸ்ட் டேர்ம், இங்க நம்மளுக்கு 83 வேணும் அப்படின்னா நான் 84 மைனஸ் 1 ரைட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் மைனஸ் இங்க 38 இருக்கு, 38 அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், 38 மைனஸ் 1 ரைட் பண்ணலாமா? இங்க 37 கொண்டு வரதுக்கு மைனஸ் 12. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். 84 மைனஸ் 1 என்ன, 83. இருங்க, நான் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஈக்குவலா ரைட் பண்ணிட்டேன், சாரி. அப்போ 83 பிளஸ் 1 ரைட் பண்ணும். பேசிக்லி இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஈக்குவலா இதை ரைட் பண்ணிட்டேன். 1 செகண்ட். இப்போ 84 வந்து 83 கூட நம்ம ரைட் பண்ணோம்னா 83 பிளஸ் 1 ரைட் பண்ணிக்கலாமா? அப்போ 84 ஆயிடுமா? ஃபர்ஸ்ட் டேர்ம் பேலன்ஸ் ஆயிடுச்சா? நான் இங்க பார்த்துட்டு ரைட் பண்ணிட்டேன் சில்ட்ரன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இப்போ செகண்ட் டேர்ம் வந்து 38 இருக்கு, இங்க நம்மளுக்கு 37. அப்போ 37 நம்மளுக்கு 38 வந்து 37 மாதிரி ரைட் பண்ணோம்னா 37 பிளஸ் 1 ரைட் பண்ணலாமா? ஓகே, நெக்ஸ்ட் மைனஸ் 12 அப்படியே இருக்கு. இப்போ இங்க பாருங்களேன், பிராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். பிராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணா இந்த மைனஸ் உள்ள கொண்டு போறோமா? மைனஸ் 37 மைனஸ் 1 மைனஸ் 12 பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ லெஃப்ட் ஓவர் என்ன, 83 மைனஸ் 37 மைனஸ் 12. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது சிம்பிளிஃபை பண்றப்போ நம்மளுக்கு கிடைக்கிற எக்ஸ்பிரஷன் பாருங்க, 83 மைனஸ் 37 மைனஸ் 12 தானே. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இதுல ஒரு பிளஸ் 1 ஆட் பண்ணிட்டு இதுல ஒரு 1 சப்ராக்ட் பண்ணிருக்காங்க. பேசிக்கா இதுல பிளஸ் 1 ஆட் பண்ணிட்டு இதுல மைனஸ் 1 ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ அது பேலன்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் த சூட்டபிள் ஃபார் த கிவன் எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸ்பிரஷன் 84, இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 84 ரைட் பண்ணிருக்காங்க. பட் இதுல 1 ஆட் பண்ணிருக்காங்க இல்லையா? அந்த 1 வந்து எங்கேயுமே இதுல சப்ராக்ட் பண்ணல. ஓகே, பேலன்ஸ் பண்ணோம்ல. இப்போ 1 ஆட் பண்ணோம்னா 1 சப்ராக்ட் பண்ணிருந்தா பேலன்ஸ் ஆயிட்டு இருக்கும். பேலன்ஸ் பண்ணாம இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இன்ஸ்டெட் மைனஸ் அண்ட் காமனா ரைட் பண்ணிருக்காங்க செகண்ட் டேர்முக்கும் தேர்ட் டேர்முக்கும். அப்போ செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் கிவன் ஒன் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கு. இதுல மட்டும் அவங்க இஷ்டத்துக்கு பிளஸ் 1 மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பிளஸ் 1 ஆட் பண்ணிட்டு சப்ராக்டும் பண்ணிருக்காங்க. ஸோ இட்ஸ் பேலன்ஸ் ஆயிருக்கு. பட் இங்க நான் அந்த மாதிரி பண்ணாதனால this is not equal. So second expression is not equal to the first expression. Third expression பாருங்களேன். Third expression 83 minus 38 minus 13. இப்போ இதுல minus 1 ஆட் ஆயிருக்கு, இதுலயும் minus 1 ஆட் ஆயிருக்கு. அப்போ எங்க பேலன்ஸே ஆகல இல்ல? ஓகே, இங்க வந்து பிளஸ் 1 இதுல பாசிட்டிவ் நம்பர்ல பிளஸ் 1 ஆட் பண்ணிட்டு நெகட்டிவ் நம்பர்லயும் பிளஸ் 1 ஆட் பண்ணாங்க. பேசிக்கா அது minus 1 பண்ணிருக்காங்க. ரெண்டு நெகட்டிவ் நம்பர்லயே மைனஸ் ஆட் பண்ணதுனால ரெண்டுத்துலயுமே அவங்க ஜஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா சப்ராக்ட் தான் பண்ணிருக்காங்க. ஒண்ணுத்துல ஆட் பண்ணி ஒன்னொன்னுல சப்ராக்ட் பண்ணியிருந்தா கூட பேலன்ஸ் ஆயிருக்கும். ஓகே, ரெண்டுத்துலயுமே அவங்க மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 37ல மைனஸ் 1 பண்ணா மைனஸ் 38 ஆயிருக்கும். இதையும் மைனஸ் 1 தான் பண்ணதுனால மைனஸ் 13 ஆயிருக்கு. ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணதுனால அப்போ தேர்ட் ஒன்னும் பேலன்ஸ் ஆகல. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் சூட்டபிள் ஈக்குவல். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் எக்ஸ்பிரஷன் பாருங்க. 83 வந்து மிடில் இருக்கு, மைனஸ் 37 ஃபர்ஸ்ட்ல இருக்கு, மைனஸ் 12 இங்க லாஸ்ட்ல அப்படியே தான் இருக்கு. ஸோ பேசிக்கா ஃபர்ஸ்ட் டேர்மும் செகண்ட் டேர்ம் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணிருக்காங்க. ஓகே, எந்த வேல்யூவும் சேஞ்ச் பண்ணல, எந்த சைனும் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அடிஷன் வந்து கம்யூட்டேட்டிவ் தானே, நம்ம ஆர்டர் எப்படி சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணாலும் ஆன்சர் சேம் தானே. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னும் ஃபோர்த் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் சேம். ஓகே, அப்போ இதுக்கு பாருங்க, இந்த ஏ எக்ஸ்பிரஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் equal to the given expression. Okay va? Next, moving on to the B1. இப்போ B1 93 plus 37 into 44 plus 76. பேசிக்கா அதுல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.
இதுல 37 into 44ன்றது சிங்கிள் டேர்ம் தான். 93 ஒரு டேர்ம், 76 ஒரு டேர்ம். அப்போ டோட்டலா 3 டேர்ம்ஸ் இருக்கு. இதுல இவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 37யும் 93யும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது கரெக்டானா நோ. 37 மட்டும் செகண்ட் டேர்ம் கிடையாது. செகண்ட் டேர்ம் வந்து 37 44. அப்போ 37 into 44ம் சேர்த்து இது கூட இங்க 44ம் ரைட் பண்ணியிருந்தா இங்க இல்லாம இருந்தா அப்போ இது கரெக்டா இருக்கும். பார்ஷியலா ஒரு செகண்ட் டேர்ம்ல ஒரு வேல்யூ மட்டும் இவங்க ஒரு வேல்யூ கூட மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காங்க, விச் இஸ் ராங். இது சூட்டபிள் கிடையாது. செகண்ட் எக்ஸ்பிரஷன் 93 பிளஸ் 37. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? 37 93 எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா? அந்த மாதிரி 76யும் 44 எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்போ இதுவுமே ராங் தானே. 44ம் 37ம் சேர்த்து தான், அதோட ப்ராடக்ட் சேர்த்து தான் ஒரு டேர்ம். ஓகே, பார்ஷியலா ஒரு டேர்ம் கூட மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு டேர்ம் வந்து ரைட் பண்ணா விச் இஸ் ராங் இல்லையா? ஸோ அப்போ அது ராங். அண்ட் தேர்ட் எக்ஸ்பிரஷன் 93 பிளஸ் 37, இது ஒரு டேர்மே டிஃப்ரெண்டா கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்படி குரூப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணலாமான்னா நோ, பண்ணக்கூடாது. ஸோ விச் இஸ் ராங். ஸோ இங்க பிராக்கெட்ஸே இல்லாதனால நம்ம போர்ட் மாஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை தானே பண்ணணும். 37 into 44 மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் ரெஸ்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் கூட நம்ம ஃபர்தரா ஆட் பண்ணணும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க? 93யும் 37 ஃபர்ஸ்ட் ஆட் பண்றாங்க பிஃபோர் டூயிங் த மல்டிப்ளிகேஷன். ஸோ ஆர்டரே மாத்தி பண்றதுனால தேர்ட் எக்ஸ்பிரஷன் கூட ராங். அப்போ இதுல எதுவுமே சூட் ஆகலையான்னு தெரியல. ஓகே, வில் மூவ் ஃபர்தர். ஃபோர்த் ஒன் பாருங்க, இதுதான் கரெக்ட். ஃபோர்த் ஒன் 37 into 44. இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்மா ரைட் பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்மா ரைட் பண்ணிருக்காங்க, தேர்ட் டேர்ம் அப்படியே இருக்கு. இது கரெக்டா இருக்குல்ல? இதுல நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதுதான் இங்க இருக்கு. ஸோ அப்போ ஃபோர்த் ஒன் கரெக்ட். ஸோ பி எக்ஸ்பிரஷனுக்கு ஃபோர்த் எக்ஸ்பிரஷன் இஸ் ஈக்குவல் டு த கிவன் எக்ஸ்பிரஷன். இது மட்டும் தான் கரெக்டா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த ஃபிஃப்த் ஒன். ஆக்சுவலா இதுவும் 5 வந்தா இருக்கு. அப்போ இது 6th கொஸ்டின். ஓகே, சூஸ் எ நம்பர். ஓகே, சூஸ் எ நம்பர் என்னாங்க? அப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, சூஸ் எ நம்பர் அண்ட் கிரியேட் 10 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஹேவிங் தட் வேல்யூ. ஓகே, நம்மளா ஒரு ஓனா ஒரு நம்பர் எடுத்துட்டு அந்த நம்பருக்கு நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் ஒரு 10 எக்ஸ்பிரஷன்ஸ் ரைட் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஸோ நான் என்ன நம்பர் சூஸ் பண்ண போறேன்னா, இது கொஸ்டின் நம்பர் 6. ஓகே, என்ன நம்பர் எடுக்க போறேன்னா, நம்மள எல்லாருக்கும் மேக்ஸ்ல சென்டம் எடுக்கணும்னு ஆசை இருக்கு இல்லையா? அப்போ 100 வந்து நம்மளோட ஃபேவரட் நம்பரை எடுத்துக்கிட்டு லெட் த நம்பர் பி 100ன்னு எடுக்கிறேன். ஓகே, லெட் த நம்பர் பி 100. இப்போ 100 வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்ல நம்ம வேல்யூ வந்து 100 வர மாதிரி ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் 50-50 எடுத்துக்கலாமா? இது ஒரு எக்ஸ்பிரஷன் தானே. 50-50, 50 + 50 இது ஒரு 100. இது ஒரு எக்ஸ்பிரஷன். அதுக்குன்னு எல்லாமே சிம்பிள் எக்ஸ்பிரஷன்ஸ்லயே நீங்க ரைட் பண்ண வேண்டாம். ரைட் பண்ணாலும் நோ இஷ்யூஸ், பட் ரைட் பண்ண வேண்டாம். நம்மளும் அறிவாளின்னு காட்டிக்கலாம்ல, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கிற மாதிரி நம்ம ரைட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 10 - 2. 10 - 2ன்றது என்ன? 8ஆ? 8 கூட நான் என்ன பண்றேன்னா 5 மல்டிப்ளை பண்றேன். 8 into 5 40. அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு எவ்வளவு வேணும்? 40னா ரிமைனிங் 60 வேணும் இல்லையா? அப்போ +60 ரைட் பண்ணாலும் ஃபைன் தான். இல்ல அப்படின்னா 30 + 30 இல்ல 10 into 3 plus அந்த மாதிரி கூட நம்ம ரைட் பண்ணலாம். சரி, 30 + 30 ரைட் பண்ணிடுறேன். இதுக்கு பிராக்கெட்டும் தேவைப்படாது. 30 + 30 இல்ல another 30க்கு வேணும்னா 10 into 3 கூட ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். 10 - 2 8ஆ into 5. இது எல்லாமே ஒரு டேர்ம் தானே. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 80 into 5 நம்மளுக்கு 40 கிடைக்குது. பிளஸ் இங்க செகண்ட் டேர்ம் டைரக்டா 30 ரைட் பண்ணியிருக்கோம். தேர்ட் டேர்ம் 10 into 30 வந்து 30. இப்போ இதை ஆட் பண்ணுங்க. 40 + 30 70, 70 + 30 100 வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணி செக் பண்ணிட்டு ரைட் பண்ணணும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ செகண்ட் எக்ஸ்பிரஷன் வந்துருச்சா? இப்போ தேர்ட் எக்ஸ்பிரஷன் நான் என்ன பண்ண போறேன்னா 1000 divided by 10
1 0 1 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 100 வந்துரும் இல்லையா? ஸோ இது ஒரு எக்ஸ்பிரஷன். வித் த ஹெல்ப் ஆஃப் டிவிஷன்ல கொண்டு வந்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் 5 into 2 10 ஓகே, 5 into 2 நெக்ஸ்ட் பிளஸ் 6 into 5 இது ஒரு 30 வந்துருமா? 6 5s are 30, 5 2s are 10. அப்போ 30 plus 10 வந்து 40. அப்போ ரிமைனிங் 60 நம்ம டைரக்டா ரைட் பண்ணிக்கலாம். இப்பயும் இது 100. நம்ம விருப்பம் தான், நம்ம எப்படினா ரைட் பண்ணலாம். சரி, டைம் சேவ் பண்றதுக்காக 99 plus 1 இது ஒரு எக்ஸ்பிரஷனா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். 99 plus 1 100. சப்ராக்ஷன்ல நம்ம எதுவுமே ரைட் பண்ணல இல்லையா? அப்போ நான் என்ன பண்றேன், 500 நம்ம 100 வர வைக்கணும். 500 minus 400 ரைட் பண்ணாலும் ஃபைன் தான். இந்த 400 நான் என்ன பண்ண போறேன்னா 100 minus 200 வந்து 2 into 100 ரைட் பண்ணிக்கிறேன். அப்போ 500ல இருந்து ஃபர்ஸ்ட் 100 சப்ராக்ட் பண்ணா 400. 400 minus 200 200. இன்னும் ஒரு 100 சப்ராக்ட் பண்ணோம் இல்லையா? அதுக்காக 10 into 10 ரைட் பண்றேன். இப்போ பாருங்களேன், சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. 500 minus 100 2 into 100 வந்து 200 minus 100. ஓ 0 வந்துடுதா? சாரி 200 100 300 300 400. அப்போ 400 500ல இருந்து சப்ராக்ட் பண்ணா you will get 100. ஓகே, இது ஒரு எக்ஸ்பிரஷன். 6 ஆயிடுச்சா? இன்னும் 4 more. இப்போ 7th எக்ஸ்பிரஷன் 2 into 50 direct 100. 8th one 10,000 divided by ஒரு 10. 10,000 divided by 10 பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்க, 1000 வருமா? ஓகே, இப்போ 1000ல இருந்து நம்ம 100 கொண்டு வர போறோம். அப்போ ஃபர்தரா நம்ம டிவைட் தானே பண்ணணும். இப்போ பேசிக்கா இங்க நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1000 கிடைக்கும். இப்போ ஃபர்தரா ஒன் மோர் நம்பரை நம்ம டிவைட் பண்ணோம். பட் டிவைட் பண்ணா ஒன் மோர் 10 நம்மளுக்கு இங்க வந்தாதான் அந்த 0 கேன்சல் ஆகி 100 வரும். இங்க 10 வர வைக்கிறதுக்காக நான் 5 into 2 போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இது டிவைட் பண்ணுவோமா? இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க 1000 வரும். நெக்ஸ்ட் டிவைடட் பை இன்சைட் த பிராக்கெட் தானே ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளை பண்ணுவோம் 10. இப்போ ஒன் மோர் 10 டிவைட் பண்றப்போ இங்க 100. ஓகே, இது ஒரு வே ஆஃப் ரைட்டிங் 100. இப்போ 9th எக்ஸ்பிரஷன் 100க்கு நான் அடிஷன்ல ரைட் பண்றேன். 20 plus 30 plus 60 60 90. ஓகே, பட் இது மோர் தென் 100 போகுது இல்லையா? அப்போ ஒரு சப்ராக்ட் பண்ணிக்கிறேன் 100. Now 10th one 70 plus 30 minus 100. அப்போ இங்க என்ன ஆயிடுச்சுன்னா 100 minus 100 வந்துரும். ஓகே, இப்போ பேலன்ஸ்க்கு 10 into 10 இங்க ரைட் பண்றேன். அப்பயும் இதுவும் 100 தான். ஓகே, இந்த 100 இந்த 100 சப்ராக்ட் ஆயிடும். பட் ஒன் மோர் 100 இருக்கு. டோட்டலா 300 இதோட 100 minus 100 plus 100 வந்த மாதிரி வரும். 100 minus 100 plus 100. ஒரு 100க்கு ஒரு 100 சப்ராக்ட் ஆயிட்டு ஒன் மோர் 100 லெஃப்ட் ஓவரா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்க யூ சூஸ் எனி நம்பர் and you try getting 10 expression. அதுக்கு அந்த வேல்யூக்கு ஈக்குவலா ஒரு 10 expressions கொண்டு வரணும். ஓகே, so that's all children. The chapter 2 is completely over. Next videoல நம்ம chapter 3 பார்க்கலாம். Okay, thank you for watching and please do subscribe. எனக்கு viewers count increase தான் ஆயிட்டு இருக்கு. ஆனா subscribe பண்ண மாட்டேன்றீங்க. Please do subscribe children. Thank you.